அண்மை செய்தி. நெல்லை மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக பிபிடிசி தேயிலை தோட்ட நிர்வாகத்திடம் இன்று விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? அது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலை, நாலுமுக்கு, குதிரை ஊத்து அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட் இருக்குது. இங்க தேயிலை, காப்பி, அதே மாதிரி ஏலக்காய் உள்ளிட்டவைகள் தயாரிக்கப்பட்டு வருது. இந்நிலையில இந்த தேயிலை தோட்டத்தை 99 வருட குத்தகைக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி எடுத்திருந்தது. இன்னும் 4 ஆண்டுகள்ல முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த தேயிலை தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்களை அவங்களோட உழைப்புக்குள்ள பலன்களை கொடுத்து வெளியேற்ற துணிஞ்சிச்சு. இந்நிலையில இது கடும் பிரச்சனைகள் ஏற்படுத்துச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க வெளியே போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினதை அடுத்து புதிய தமிழகம் மற்றும் பொதுமக்கள் தரப்புல மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. எங்களுக்கு கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்க, எங்க கிட்ட பொய் சொல்லி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கல் ஏற்படுத்துறாங்க. இதனை அடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, தேசிய மனித உரிமை ஆணைய தரப்புல அங்க விசாரணை செஞ்சு அதன் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும்னு சொன்னாங்க. இந்நிலையில 3 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலிக்கு வந்த தேசிய மனித உரிமை ஆணைய 2 நபர் குழு என்ன பண்ணாங்கன்னா, முதல் நாளாக முந்தானத்துல என்ன பண்ணாங்கன்னா, மாஞ்சோலி பகுதியில அந்த மக்கள்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. நேற்று உதிரை வெட்டி ஊத்து, 4 உள்ளிட்ட 3 எஸ்டேட்டுகள்ல போய் அந்த மக்கள்கிட்ட உண்மை நிலையை என்னன்னு கேட்டறிஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களை விருப்பப்பட்டு அவங்க வெளியே போறாங்களா அல்லது நிர்பந்தித்து வெளியே அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நிலையில அதோட தலைமையகம் பிபிடிசியோட அலுவலகமான ஒரு அலுவலகம் நம்ம கல்லிக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு இன்னைக்கு தேசிய மனித உரிமை ஆணைய நபர்கள் போய் விசாரணை பண்றாங்க. அதாவது என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்றாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக நாளை வரை விசாரணை நடைபெறக்கூடிய இந்த பகுதியில நாளை மறுநாள் அல்லது அதிலிருந்து ஓரிரு நாட்கள்ல அந்த தாக்கல் செய்யப்பட்ட அந்த உண்மை நிலையை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒப்படைப்பாங்கன்னு கருதப்படுது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.